Alhamdulillahi Rabbil Alameen. Allahumma salli ala Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Farsuqni fahma, Rabbi yassir wala tu'assir wa tammim bil khair. Wa bika nasta'in ya Fattah ya Fattah ya Fattah. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தோட நம் ரபியுல் ஆஹிருடைய பிறை 20வது இரவுல இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். வலிமார்களின் மாதம். அல்லாஹ் தஆலா இந்த மாதத்துல அல்லாஹ்வுக்கு விருப்பமான மாளிகையில அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் ஒன்று கூடியிருக்கான். மஜ்லிஸின் ஆலமீனுடைய இரு பெரும் விழா அப்படிங்கும்போது கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாதாகவும் ஹவுதுல் அஹ்லம் முஹய்யிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஜல்லஹுல் அஸீஸ் அவர்கள் இறந்த மாதமான அவர்களை நினைவு கூறும் தினமாகவும் அல்லாஹ் தஆலா இந்த விழாவை நடத்தக்கூடிய வாய்ப்பையும் இதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்திருக்கான். இதை தந்த ரப்புல் ஆலமீனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்தக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவரும் பெறக்கூடியவர்களாக, சொன்னபடியும் கேட்டபடியும் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்பவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கிய அருள் புரிவானாக என்ற துவாவோட மீலாத் என்றாலே கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தர்றான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழாத நேரம் இருக்கா? புகழாத காலங்கள் இருக்கா? எந்த இடத்துலயாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை உச்சரிக்காம வாழ முடியுமா? அப்படின்னா முடியாது. தினந்தோறும் மீலாதுதான், நிமிடந்தோறும் மீளாதுதான், நாட்கள் எல்லாம் மீளாதுதான். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் புகழக்கூடிய ஹைரான உம்மத்தாக அல்லாஹ் தஆலா நம்மளை ஆக்கியிருக்கான். அந்த ஆக்கி கொடுத்த அந்த வரிசையை நாம் செயல்படுத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழ் எங்கும் ஒலிக்கக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதாவது 26/3/2025 இந்த வருஷம், அதாவது 26ஆம் தேதி 3வது மாதம் 25வது வருஷம். இந்த வருஷத்துல எடுத்த கணக்கெடுப்பு உலகமெங்கும் உள்ள பள்ளிவாசல்கள் 45 லட்சம். சுப்ஹானல்லாஹ் சொல்லலாமே. ஏன் எல்லாருக்கும் டீ வந்துருச்சா? பிஸ்கெட் மட்டும் வந்திருக்கோ? அதனால சுறுசுறுப்பு இல்லையோ? அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய அந்த புன்னகையும் உங்களுடைய அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தானமா எங்களுக்கு பூஸ்ட். எங்களுக்கு டீ கூட தேவையே இல்லை. உங்களுடைய புன்னகை எங்களுக்கு வேணும். அதனால இன்ஷா அல்லாஹ் 45 லட்சம் பள்ளிவாசல்கள் சொல்லும் போது நம்மளுக்கு அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நம்ம சுப்ஹானல்லாஹ் சொல்லணும். ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்ப்போம். இப்ப 45 லட்சம் பள்ளிவாசல்கள்லையும் ஒரு நாள் ஒன்றுக்கு வாங்கில் மட்டும் 10 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமம் ஒலிக்கிறது. வாங்கில் மட்டும் 45 லட்சம் பள்ளிவாசல்லையும் 5 வக்து தொழுகையில 10 முறை ஒரு பள்ளியிலையும் கணக்கு எல்லாரும் நேக்ஸ்ல நிறைய படிச்சிருப்பீங்க. கணக்கு போட்டு நீங்க பார்த்துக்கங்க. எத்தனை முறை இப்போ உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமம் ஒலிக்கிறது.
யாருடைய பெயரும் இத்தனை முறை உச்சரிக்கப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயர் உச்சரிக்கப்படுது. கிட்டத்தட்ட இஸ்லாமியர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய கணக்கெடுப்பு 4.5 கோடிங்கிறாங்க. வல்ல ரஹ்மான் அறிஞ்சவனாக இருக்கான். அத்தனை பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னமா சொல்லணும்? ஸலவாத்து எங்கப்பா? ஸலவாத்து சொல்லுவோம்ப்பா. இந்த பேரை சொன்ன உடனே ஸலவாத்து சொல்றேன்னு எத்தனை எண்ணிக்கை போட முடியுமா? எண்ணிக்கையில இத்தனை பேரை தான் நாங்கள் ரசூல்லாவுடைய பெயரை உச்சரிச்சிருக்கோம். ஒரு நாளைக்கு இவ்வளவு பேர் தான் உச்சரிக்கப்படுது அப்படின்னு யாராவது கணக்கெடுத்து சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம். நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமத்தை அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயரில் இணைத்து ரஹூமுர் ரஹீம் சொல்றான். ரஹீம் அவனுடைய பெயர், ரஹூம்னு சேர்த்து என்ன சொல்றான்? தௌபா சூராவுடைய கடைசி ஆயத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்லப்படும் ரஹூமுர் ரஹீம். சுப்ஹானல்லாஹ் தன்னுடைய பெயரோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பெயரை இணைத்து சொல்றான். அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம உம்மத்தாக இருக்கோம். இப்ப நம்ம தாய் தந்தையை பத்தி யாராவது ஒரு பெருமையா சொன்னாங்கன்னு வைங்களேன், இவங்களுடைய மகனா அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு எவ்வளவு பெருமிதமா இருக்கும். அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்து, அல்லாஹ் குர்ஆன்ல உம்மத்துன்னு மட்டும் நம்மளை சொல்லல, ஹைரான உம்மத்துன்னு அல்லாஹ் சொல்றான், நலமான உம்மத்துங்கிறான். அப்படி ஒரு பேர் சொல்லி நம்மளை வச்சிருக்கிற ரப்புல் ஆலமீனுக்கும் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கும் எவ்வளவு இணைப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கான். அப்ப நம்ம நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள்வானாக. நம்ம ரசூலுடைய திருநாமத்தை நம்ம ஒரு நாளைக்கு, அதாவது பள்ளியின் மூலமாக மட்டும் கணக்கெடுப்பில் அந்த 45 லட்சம் சொன்னோம் இல்லையா, அந்த பள்ளியின் கணக்கெடுப்பு பிரகாரம் 4.5 கோடி தடவை சொல்லப்படுது பள்ளியில மட்டும். சுப்ஹானல்லாஹ், எத்தனை கோடி தடவை? 4.5 கோடி தடவை பள்ளியில மட்டும். நாமெல்லாம் நம்ம சொல்றதுதான் கணக்கா? அதை எடுக்க முடியுமா? ஒவ்வொரு பாங்களையும் நாமளும் 2 தடவை சொல்றோமே, அதுக்கு பிறகு முன்னும் பின்னும் ஸலவாத்து ஓதுறோமே, துஆக்கள் ஓதுறோமே. நம்ம ஒவ்வொரு அமல்களையும் ஸலவாத்து இல்லாம நம்ம முடிக்க முடியாது. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கிடுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திருநாமத்தை நம்ம எந்த அளவுல உச்சரிக்கணும், உச்சரிக்கிற நேரம் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நம்ம புகழக்கூடியவர்களாக இருக்கோம். உலகில் அதிகமா இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய நாடு இந்தோனேசியா. அதுல 7 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்கான் இந்தோனேசியாவில். அதுக்கு அடுத்து இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாடு எதுண்டா? நம்ம இந்தியா தான். சுப்ஹானல்லாஹ், 6 லட்சம் பள்ளிவாசல்கள் இருக்குன்னு தோராயமா கணக்கெடுத்திருக்காங்க இந்தியாவில். அப்ப நம்ம எந்த அளவுக்கு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கோம். அல்லாஹ் தஆலா நம்மளை பயமில்லாத வாழ்க்கையை கொடுத்துருக்கான். நம்மளை பல விதத்துல அல்லாஹ் பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். தடம் மாறி போகாம குர்ஆனுங்கிற ஒரு அற்புத வேதத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வாழ்க்கை முறையை நம்ம கையில கொடுத்துருக்கான். அந்த ரப்புல் ஆலமீனுக்கு கோடி கோடி முறை நன்றி செலுத்தி இன்ஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கோடிக்கு மேல இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துக்களை ஓதக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிப்பாவா வந்து யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சிட்டு வந்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களாம். ரசூல்லா சாஞ்சு இருக்கிறத நம்ம பார்க்கணும்னு வந்தாங்கன்னா சாஞ்சு இருப்பாங்களாம். ரசூல்லா அவங்க எந்தெந்த நிலைமையில இருக்கணும்னு நினைச்சு வருவாங்களோ அந்தந்த நிலையில ரசூல்லா இருப்பாங்களாம். சுப்ஹானல்லாஹ், சஹாபாக்களுக்கு அதை பார்த்த உடனே நம்ம நினைச்சு வந்தது மாதிரியே நம்ம ரசூல்லா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பெருமிதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு முஹப்பத்து வச்சிருந்தாங்க. அந்த முஹப்பத்து எங்கே கொண்டு சேர்த்திருக்கு?
சொர்க்கவாசின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பை கொண்டாந்து ஒப்படைச்சிருக்கு. நம்மளும் இன்ஷா அல்லாஹ் முஹப்பத்து வைப்போம். உயிருக்கும் உயிராக, உயிருக்கும் மேலாக நம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் நாளை மறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல கோடி மக்கள் கூடி இருக்கக்கூடிய அந்த மறுமையில் நம்மளை பேர் சொல்லி கூப்பிடுவாங்களாம்மா. சுப்ஹானல்லாஹ். பெயர் சொல்லி கூப்பிடுறாங்கண்டா, நம்ம பிறந்ததுக்கு, நம்மளை அல்லாஹ் படைச்சதுக்கு, நம்ம உலகத்துல வாழ்ந்ததுக்கு, நாளை மறுமையில ரசூலுடைய புனித நாவில் இருந்து நம்ம பேர் வருவதாக இருந்தா நம்ம எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல முஹப்பத் வைக்கணும். அல்லாஹ் சொல்றான், ரசூலை நேசிப்பவர்கள் என்னை நேசிப்பவர்கள் போல் அப்படிங்கிறாங்க ஹதீஸ் குத்ஸில. அப்ப நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை, அவர்களுடைய சீராக அறிந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான், அதுக்கு உள்ள வாய்ப்பு தான் இப்படிப்பட்ட மீளாதுகள். நம்ம பெண்கள் பெரும்பாலும் பயான்களுக்கு போவது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆளுமின் மக்களை சொல்லலை, பொதுவாகவே வெளியிடங்களுக்கு நம்ம பெண்கள் போகிறத விட வீட்டில் இருந்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாகுள்ள வந்துட்டோம். எல்லாம் நம்மளை அனைவரையும் பாதுகாப்பானாங்க. மார்க்கத்தின் தெளிவு கிடைக்கிறதாக இருந்தால் இப்படிப்பட்ட மஜ்லிஸ்களுக்கு வந்தால் தான், மதர்சாக்களுடைய தொடர்பு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மார்க்கத்தில் தெளிவு அடைய முடியும். நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருமே ஒளி செய்கிறவர்கள் தான். எல்லாரும் ஒளி செய்வோம்ல, இப்போ எல்லாரும் ஒரு கூட தானே இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒளிவின் ஃபர்லு எத்தனைன்னு சொன்னா கேட்டா எத்தனை பேர் பதில் சொல்லுவோம்? தெரிந்தவர்கள் கையை தூக்குனா மட்டும் போதும். ஏமா இடது கை? மக்காவில் கூட காபத்துல்லாவை பார்த்து வலது கையில் தான் இஸ்ரா செய்வோம். ஏன் மற்றவங்கள் எல்லாம் கை தூக்காத காரணம்? மோஸ்ட்லி கை தூக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பயானுடைய மஜ்லிஸுக்கு செல்பவர்களாகவும் மதர்சாவின் தொடர்பு உள்ளவர்களாகவும் இருந்தால் ஒழிய அந்த ஃபர்ல தெரிஞ்சுக்கிற முடியாது. ஒளி செஞ்சிருவோம், ஃபர்லி எது சுன்னத்து எதுன்னு தெரியாம நம்ம அமல் செஞ்சோம்டா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சமையல் பண்றோம், மீன் குழம்பு காய்ச்சறதா இருந்தால் மீனைத்தான் போடுவோம், போட்டால் தான் அது மீன் குழம்புன்னு பேர் சொல்லுவோம். நான் ஒரு மாடலை வைக்க போகிறேன் அப்படின்னு கறியை போட்டு மீனுன்னு சொன்னால் ஒத்துக்குருவோமா? ஒத்துக்கிற மாட்டோம் இல்லையா? அது அப்போ இதையே உண்டு கழிஞ்சு போகிறது, உண்டு கழிகிறதுன்னு சொல்லுவோம். உண்டு கழிஞ்சு போகிறது, அதுக்கே அதுக்குள்ள தகுந்த பேர் வேணும், அதுக்குள்ள மசாலா வேணும், அதுக்குள்ள டேஸ்ட் வேணும் அப்படின்னு எடுக்கக்கூடிய நாம கியாமத்து நாளையில ஒழுவோட வருபவர்கள் முகம் இளங்குமா, ஒளி செய்த உறுப்புகள் எல்லாம் ஒளி வீசுமா. அப்படிப்பட்ட அந்த ஒழுவுல ஃபர்லு சுன்னத்து தெரியணுமே. அப்ப என்ன செய்யணும், நம்ம மதர்சாக்களுக்கு வருவதற்கு முயற்சி பண்ணணும். இப்ப பிள்ளைங்க 2 பேரும் பேசினவங்க 2 பேருமே இன்னும் நிறைய எடுத்திருந்தாங்க, நேரம் கருதி அவங்க குறைச்சிக்கிட்டாங்க. வாங்க சொல்லவும் நம்ம தொழுகை நடத்த அந்த இதில் அவங்க குறைச்சிட்டாங்க. அவங்க அல்ஹம்துலில்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல அவங்க நிறைய எடுத்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இந்த பொது நேரத்தில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் தரணும். அதே மாதிரி 2வது குரானை பற்றி பேசுனவங்களும் நிறைய எடுத்திருந்தாங்க. இவங்கெல்லாம் எல்லாரும் எப்பவுமே மேடை பேச்சாளர்கள் கிடையாது. அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல மைக்கில் நின்று பேசுறதுங்கிறது என்னங்கிறது நாங்கள் அனுபவிச்சதுனால சொல்கிறோம். எவ்வளவு தைரியசாலியாக இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துட்டா அது கைகாலெலாம் தந்தி அடிக்கத்தான் செய்யும். அதையும் மிஞ்சி என் பிள்ளைங்க இப்படி பேசியிருக்காங்கண்டா அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழ்ச்சியும் ரப்புல் ஆலமீனுக்கே உரியது. பேசின பிள்ளைங்களுக்கு என்னுடைய ஜஸாக்கில்லாஹ் ஹைர். ஏன்னா கற்றுக் கொடுப்பது என்பது லேஸ், கற்றுக்கொள்வது கடினம். ஆனா அந்த கடினத்திலையும் சொன்னவர்களும் கேட்டவர்களும் அதன்படி வாழ்வது
ரொம்ப ரொம்ப சிரமம். அல்லாஹ் அந்த சிரமத்தையும் லேசாக்கி கொடுப்பேங்கிறதுக்கு நம்மளுடைய மதரசா ஆலிமின் ஒரு சாட்சியாக இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் இந்த முஹல்லா பெண்கள் தர்பியா வகுப்புல வந்து சேரணும். சேர்ந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பலன் பெறுவீங்க. உங்க நிர்வாகம் உழைத்ததுக்கு நிர்வாக பெருமக்கள் இமாம் முதல்ல உழைப்பு செஞ்சிருக்காங்க இல்லையா, மென்மேல அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்தது மாதிரி இருக்கும். மார்க்கத்தை அறிந்தவர்களாகவும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பெரும்பாலான பிள்ளைங்க லீவே போட மாட்டாங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ் அது ஒரு பெரிய சிம்பிள். ஒரு சில நேரங்களில் பெண்கள் நம்ம வந்து குடும்ப பெண்கள் பல சிரமங்களுக்கு மத்தியில தான் அந்த 2 மணி நேரம் ஜிஹாது தான். சாதாரணமாக வந்துட முடியாது. அந்த 2 மணி நேரம் இருந்தால் துணி மடிக்கலாம், வீட்டை கிளீன் பண்ணலாம், எல்லாத்துக்கும் மேலே கொஞ்சம் நேரம் தூங்கலாம். சரி அதுவும் இல்லை, சீரியல் பார்க்கலாம், ஏன்னா அது சீரியல் டைம். சரி அதுவும் வேணாம், ஃபோன் பண்ணலாம்ல எல்லாருக்கும், இல்லாட்டா யூடியூப்ல பார்க்கலாம்ல, ஷேர் சாட்லாம் செய்யலாம். அப்படி நேரத்தை ஒதுக்கக்கூடிய இந்த கால சூழ்நிலையில அந்த 2 மணி நேரம் ஒதுக்கி 13 மாணவிகள் மதரசாவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்கான். இந்த முஹல்லாவோட 13 மாணவிகள் தானா. இதுல ஒரு ஹைலைட்ல சொல்லணும், மும்தாஜ் அப்படின்ட்டு ஒருத்தவங்க அம்மா மாணவி, அம்மான்னு சொல்லக்கூடாது, மாணவி எங்கள் மதரசாவில் சேர்ந்துருக்காங்க மஜிதே ஆலமீன்ல. அவங்க எங்கிட்ட வந்து கேட்டாங்க போன மாதம் பயானில், அம்மா எனக்கு 80 வயசு ஆகுது, 70 80 சொன்னாங்க, 60 சரி சாரி அம்மா வயசு கூட்டி சொல்லிட்டேன், யார் எதுவும் நினச்சிடாதீங்க. ஏன்னா வயசு பெண்களுக்கு கூட சொன்னாலே கோபம் வந்துடும்ப்பா, கோபப்பட்டுறாதீங்க. என்கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க வயது 60 ஆகுதம்மா, நான் இப்போ வந்து சேரலாமான்னு கேட்டாங்க. வயது ஒரு கல்விக்கு தடை இல்லைம்மா, நீங்கள் வாங்கண்டா. அல்ஹம்துலில்லாஹ் அவங்க லீவு போடாத மாணவிகள் அவங்களும் ஒருத்தர் வர்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மாதமாக கிளாஸுக்கு வர்றாங்க. இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லி கல்வியை அறிமுகப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த கல்வியுடைய தாக்கம் உங்கள் உள்ளத்துக்குள்ளேயும் போகணும், நீங்களும் மாணவிகளாக வரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட உங்கள் முன்னால் எடுத்து வைக்கிறோம். அல்லாஹு தஆலா உங்களை அனைவரையும் ஆலமீன் தர்பியா கிளாஸில் சேரக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா உங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. சரி, இரு பெருவிழா இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மீலாது விழாவுக்கு சிறு சிறு நிகழ்வுகளை நம்ம பார்த்தோம். இப்போ ஹவுலுல் அஹ்லம் முஹையத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி ஹத்தஸல்லாஹு திர்ரவுல் அஜீஸ் அவர்களுடைய இறந்த தினம். இறந்த இந்த மாதத்தில் பிறை 11 அவங்க இறந்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் இவங்க யாரு நமக்கு எல்லாருக்கும் ஒரு அளவு தெரியும். திரும்ப ஒரு நினைவு உண்டு. கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்ல பைத் குடும்பத்தார்ல அவங்களுடைய தந்தை ஹசன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்துல வர்றாங்க. அவங்க தாயார் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சத்துல வர்றாங்க. அவங்க தந்தையும் தாயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அஹ்ல பைத் குடும்பத்தார்கள். அவர்களுக்கு மகனாக அப்துல் காதிர் என்ற திருநாமம் கொண்டவர்களாக அல்லாஹு தஆலா அவர்களை உலகத்தில் வளர வைக்கிறான். வளர்ற காலத்தில் தந்தை இல்லாத சிறுவயது பருவம். தாயார் தான் அவர்களுக்கு இல்மை புகட்டி வாழ வைக்கிறாங்க, வளர்க்குறாங்க. எப்படி இல்மை புகட்டினாங்க? நினைவூட்டல். திரும்பவும் உங்களுக்கு நினைவூட்டுறோம். தன் பிள்ளைக்கு ஏதாவது உணவு கொடுக்கும்போது அல்லாஹ் உனக்கு இதை கொடுத்தாம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க என்ன சொல்லுவாங்களா, 2 ரக்காயத்து தொழுமா அல்லாஹ் உன்னுடைய பசியை தீர்ப்பாம்பாங்களாம். சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன செய்யுமா, போய் 2 ரக்காயத்து தொழுகுமா, தொழுதுட்டு வந்து பார்க்குமா உணவு வச்சுருப்பாங்களா, இந்த இடத்துல போய் பாருன்னா அந்த இடத்துல உணவு இருக்குமா, எடுத்து சாப்பிடுவாங்களாம். ஒரு நாள் தாயார் வெளியே போயிட்டாங்க, உணவு வைக்காமல் போயிட்டாங்க. நம்ம புள்ள தொழுதுட்டு போய் பார்க்குமே, அந்த இடத்துல உணவு இருக்காது.
அல்லாஹ் கொடுத்தான்னு இவ்வளவு நாளாக அந்த உள்ளத்துல இருந்த உறுதி இன்னைக்கு அந்த உணவு இல்லாம போச்சுன்னா இன்னைக்கு அல்லாஹ் தரலன்னு ஆயிருமே அப்படின்னு அந்த தாய் என்ன செய்றாங்க, பதைத்தவர்களாக ஓடியாராங்க. லேசாவெல்லாம் ஓடியாரல. அவங்க எப்படி வர்றாங்க, வரும்போது பிள்ளை உணவு உண்டுகிட்டு இருக்காங்க. தாயார் கேட்குறாங்க, அம்மா உனக்கு யார் உணவு கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது, இத்தனை நாளாக அல்லாஹ் தானே எனக்கு தந்தான், இன்னைக்கும் அல்லாஹ் தான் தந்தான். நான் தொழுதுட்டு போய் பார்த்தேன், அந்த இடத்துல எனக்கு எப்போதும் போல உள்ள உணவு இருந்துச்சு, நான் எடுத்து சாப்பிட்டேம்மா. ஆனா எந்த நாளும் இல்லாத ருசிய இந்த உணவுல அல்லாஹ் தந்திருக்கேம்மான்னு அந்த பிள்ளை சொன்னாங்களாம் தாயார். சுபஹானல்லாஹ். அப்போ வளர்ந்து வரக்கூடிய காலத்திலேயே அந்த பிள்ளைகளுடைய பிஞ்சு உள்ளத்துக்குள்ள நம்ம தீனை கொண்டு சேர்த்துட்டோம்டா, அந்த பிள்ளை தேனை போல உலகத்துக்கு சுவையும் தரும், சுகமாகவும் வாழும். அல்ஹம்துலில்லாஹ். இப்படி வளரக்கூடிய முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் கல்வி கற்றுக்கொள்ள போறாங்க. அவங்க உஸ்தாத் ஒரு பாடசாலையில போய் சேர்க்க போறாங்க. அப்போ அங்கே ஒரு பையன் சேர வந்திருக்கான்ட்டு போய் உள்ளே போய் சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அவங்க உள்ளே இருந்து உஸ்தாதுக்கு இடம் இல்லை இந்த இடத்துல அப்படிங்கிறத சொல்கிறது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி அள்ளி கொண்டு அந்த பையன்கிட்ட காமிங்க, வந்திருக்கிற தாயிட்டையும் பிள்ளைகிட்டையும் அந்த தண்ணியை கொண்டு காமிங்கிறாங்க. இப்போ அந்த ஒரு பையன் பாத்திரத்தில் தண்ணியை கொண்டாந்து காமிக்கிறாங்க. முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு தாயார் நினைக்கிறாங்க, பாத்திரம் உள்ள தண்ணி இருக்கு, இதை கொண்டாந்து காமிக்க சொல்லியிருக்காங்க, என்னமா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் என்ன செய்கிறாங்க, பக்கத்தில் கொஞ்சம் பூக்கள் இருக்கு, அதை எடுத்து அந்த தண்ணி மேலே வச்சு உஸ்தாதிட்ட கொண்டு கொடுங்கிறாங்க. இப்போ உஸ்தாதிட்ட கொண்டாந்து கொடுக்கப்படுது. உஸ்தாது பார்த்துட்டு அந்த பிள்ளையை உள்ளே வர சொல்லுங்கன்ட்டாங்க. முதல்ல இடம் இல்லைன்னு சொன்னவங்க இப்போ இந்த பிள்ளையை உள்ளே வர சொல்லிட்டாங்க. இப்போ முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு உள்ளே வர்றாங்க. இப்போ தண்ணி காமிச்சதுக்கும் அந்த பூவை வச்சு அனுப்புனதுக்கும் என்னம்மா காரணம், யாராவது சொல்லுங்க. நீங்கள் எதனா மைக் வச்சுருக்கீங்க, நீங்களே சொல்லுங்க. அப்படித்தான் பிள்ளைங்க அமைதியாக உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உஸ்தாது சொல்லிவிட்டது, இந்த பாத்திரத்தில் தண்ணீர் நிரம்பியது போல என்னுடைய மஜ்லிஸில் மாணவர்கள் நிறைந்து விட்டார்கள் அப்படின்னு காட்டு முகமா தண்ணியை கொடுத்து விட்டாங்க. முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஜீஸ் இந்த தண்ணியில் இந்த பூ வைப்பதினால் இந்த தண்ணிக்கும் சிரமம் இல்லை, இந்த பாத்திரத்துக்கும் சிரமம் இல்லை, நான் உங்களுக்கு சிரமமே தராத மாணவனாக இருப்பேன்னு நினைச்சு அந்த பூவை வச்சு விட்டாங்க. உஸ்தாதுக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு தொடர்பு. இந்த தொடர்பு எது வரைக்கும் போச்சு, கிட்டத்தட்ட 38 வருடங்கள் அந்த உஸ்தாதிட்ட மண்டியிட்டு பாடம் படிச்சாங்க. சுபஹானல்லாஹ். எத்தனை வருடங்கள்? நம்ம இன்னைக்கெல்லாம் நம்ம பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்பிட்டா 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இன்னும் குரான் முடிக்கலையே, 1 வருஷமா மதரசாவுக்கு அனுப்புறேன், நம்மளே போறோம்னு வைங்களேன், 1 வருஷமா போறோம், என்ன இன்னும் அல்ஹம்து சூறாவில் இருந்து இன்னும் போகலையே, சின்ன சின்ன சூறா கூட இன்னும் போகலையே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், புலம்ப ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட 38 வருஷங்கள் ஹவுதுல் அஹ்லம் பாடம் படித்தாங்க. அந்த பாடத்தின் மூலமாக அவங்களுக்கு அல்லாஹ் மேலே உள்ள உதிப்பும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் இருந்த அந்த முஹப்பத்தும் அதிகமாகி அல்லாஹு தாலா அவர்களை தீனின் விளக்காக அல்லாஹு தாலா தந்தான். அவங்களுடைய கராமத்து ஏராளம், 1 2 கிடையாது. ஒரு முறை ஒரு அரசருடைய மகன் ஓத வந்து அவங்கள்ட்ட சேர்ந்துருக்காங்க. அந்த நாளில் இருந்த ஒரு அரசருடைய மகன். இப்போ என்ன செய்கிறாங்க, அந்த அந்த மதரசாவுடைய மாவுலுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய உணவு, அரசருடைய மகனாக இருந்தாலும் அந்த உணவு தானே கொடுப்பாங்க, கொடுத்துட்டாங்க. அந்த அரசர் வந்து தனியாக நின்று பார்க்குறாரு பிள்ளையை எப்படி அவங்க பார்க்குறாங்க. அந்த சாதாரண உணவு மகன் சாப்பிட்றத பார்த்துட்டாங்க. அடுத்து 2வதாக ஹவுதுல் அஹ்லம் முஹையதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஒளி செய்ய வர்றாங்க. அந்த அரசருடைய மகன் தண்ணி ஊற்றுறாங்க.
கை கழுவுறதுக்கு. இப்போ நம்மளை மாதிரி தப்பு பைப்பை திறந்து விட்டு முக்கால்வாசி தண்ணி காவாக்கி போகுது, கால்வாசி தண்ணி நம்ம ஒளி செய்கிறோம். ஏன்னா அந்த ஒழுவுடைய அதவு நம்மளுக்கு தெரியாதனால. அப்போ கூட என்ன சொல்கிறாங்க, ஒரு செம்பு தண்ணி தான் அழகாக ஒளி செஞ்சு முடிப்பாங்க. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படி ஒளி செய்வாங்க, அதுக்குன்னு ஒரு செம்பு வச்சுருப்பாங்க. அவங்க உட்கார்றதுக்கு ஒரு பலகை ஒன்று போட்டு அது உட்காந்து ஒளி செய்கிறத ஒரு பெரிய அது ஒரு இபாதத்தாக இருக்கும். இப்போ அந்த தண்ணி ஊற்றுறாங்க, இவங்க கழுவுறாங்க. இதையும் அந்த அரசர் பார்க்குறாரு. பார்த்துட்டு உஸ்தாத்தை வந்து கேட்குறாங்க, நான் என் மகனுக்கு கல்வி கற்றுக்கொள்வதற்காக உங்கள்கிட்ட கொண்டாந்து விடலை, அதப கற்றுக்கிறதுக்கு தான் கொண்டாந்து விட்டேன். அதபுண்டா ஒழுக்கம். ஆனால் நீங்கள் கல்வியை மட்டும் கற்றுக் கொடுக்குறீங்களே, அதப கற்றுக் கொடுக்கலையேன்னு கேட்டாங்க. அதுக்கு கேட்டாங்க, கௌதலகலாம் கேட்குறாங்க, எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க? உணவு எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்குற உணவை கொடுத்தீங்க, அதை பார்த்து நான் சந்தோஷப்பட்டேன். என்னுடைய மகன் அரசருடைய மகன் அவனுக்கு தனிப்பட்டு நீங்கள் எதுவும் செய்யலை. ஆனால் நீங்கள் உங்களை ஒளி செய்யும் போது தண்ணியை ஊற்றத்தான் சொன்னீங்க, உங்கள் காலை தேய்ச்சி விட சொல்லலையே. உஸ்தாதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை அதவை நீங்கள் செய்ய சொல்லலையே. அப்போ அரசனுடைய மகன் தானே நீங்கள் அதை செய்ய சொல்லலை அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ இந்த கல்வியின் தேடல் அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் தேடல் இருக்கணுங்கிறதுக்கு இந்த சம்பவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிறது. இன்னும் ஒரு சம்பவம், கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட மாணவராக இருந்தவங்க அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரலியல்லாஹு தஆலான்னு எழுதிடாதீங்க, எழுதுறவங்க நோட்ஸ் எடுக்கிறவங்க மைண்டில் பதிக்கிறவங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த அபூபக்கர் அவங்களுக்கு பேர். அவங்களும் கிட்டத்தட்ட கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய மஜ்லிஸில் 33 வருடம் பாடம் படிக்கிறாங்க. பாடம் படித்ததுக்கு பிறகு ஊருக்கு போங்கன்ட்டாங்க. ஊருக்கு கிளம்பி வர்றாங்க. வரும்போது கப்பலில் பயணம் செய்யணும். கப்பலில் பயணம் செஞ்சு இவங்க ஊருக்கு வரணும். அப்போ கப்பலில் வரும்போது நினச்சாங்க, வரும்போது அந்த காற்றடிக்குது, இவங்க இருந்த தோணி கப்பல் ஆடு. அப்போ இவங்க மனசில் நினைக்கிறாங்க, அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நினைக்கிறாங்க, அந்த கப்பலை பார்த்து சொல்கிறாங்க, கல்வியின் கடலே உன் முதுகில் உட்காந்துருக்கு. ஏன்னா அவங்க 33 வருஷம் கல்வியை கற்றுட்டு வந்திருக்காங்க. அதனால சொல்கிறாங்க, சொல்கிறது தப்பே இல்லை. 33 வருஷம் கல்வியை கற்றவங்களுக்கு எவ்வளவு கல்வி அவங்க உள்ளத்தில் இருக்கணும். அப்போ சொல்கிறாங்க, 33 வருடம் படித்தது நினச்சிடறேன், கல்வியின் கடலே உன்னுடைய முதுகில் இருக்கு, நீ ஏன் ஆடுற கடலே, ஏன் ஆடுற அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காற்று நின்றுச்சு, கப்பல் நார்மலாக போகுது. இப்போவும் அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள இது, நம்ம சொன்னதை கடலும் கேட்டுருச்சு, கப்பலும் கேட்டுருச்சு. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சம் தூரம் போன பிறகு ஒரு மீன் வந்துச்சு. மீன் வாயை திறந்து கேட்குது. அபூபக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்து, நீர் தான் கல்வியின் கடலா அப்படின்னு கேட்குது. இவங்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டீங்கண்டா நீங்கள் கல்வியின் கடல்னு நான் ஒத்துக்கிறேன். சொன்னதோட கேள்வி என்ன கேள்வி கேட்க போகுது, மீன் என்ன கேள்வி கேட்கும், அதுக்கு என்ன தெரியும். நம்ம பெரும்பாலும் நம்ம அப்படித்தானே நினச்சிக்கிறோம், இவங்களுக்கு என்ன தெரியும், இவங்களுக்கு என்ன தெரியும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா எல்லார்கிட்டையும் எல்லா தன்மைகளையும் கொடுத்துருக்கான். அதை தூண்டி விட்டு வெளியே வருவதில் தான் நம்மளுக்கு இன்பம் இருக்குது. அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய வழிமுறைகள் இருக்குது. இப்போ அந்த மீன் கேட்குது, நான் ஒரு மசாயியுடைய சட்டம் கேட்குறேன், சட்டத்தை பற்றி கேட்குறேன். மசாயின்னா மார்க்கத்துடைய சட்டம் நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். என்ன சட்டம்? ஒரு மனிதன் மிருகமாக மாற்றப்பட்டு, ஒரு மனிதன் மிருகமாக மாறிட்டான், மிருகமாக மாற்றப்பட்டு அவன் இறந்துட்டான்டா, அவன் மனைவி எவ்வளவு நாள் எத்தா இருக்கணும்? அடுத்த அதுலேயும் இன்னொரு கேள்வி, ஒரு மனிதன் மரமாக செடியாக மாற்றப்பட்டுட்டான், அவனுடைய மனைவி எவ்வளவு நாள் எத்தா இருக்கணும்?
இதுக்கு பதில் சொல்லிட்டீங்கண்டா நீங்கள் கல்வியின் கடல், இல்லை என்றால் நான் ஒத்துக்கிற முடியாதுன்னு மீன் கேட்டுச்சு. இப்போ இவங்க நினைக்கிறாங்க இதுக்கு பதில் நம்மளுக்கு தெரியாத, இப்போ இந்த பதில் சொல்லாட்ட இந்த மீன் விடாத. அந்த தோணியை என்ன செஞ்சாங்க, கரைக்கு அனுப்புனாங்க. வந்து கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வர்றாங்க. என்ன வந்துட்டீங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு மீன் கேட்டுச்சு, நான் இப்படி நினைச்சேன், இதையெல்லாம் சொல்லலை. ஏன்னா நம்ம வீக்னஸ் நம்ம சீக்கிரம் ஒத்துக்கிற மாட்டோம். இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதன் மிருகமாக மாற்றப்பட்டுட்டா, அதாவது ஒரு குரங்காக, ஒரு சிங்கமா, புலியாக இந்த மாதிரி மாற்றப்பட்டுட்டா அவன் மனைவி எவ்வளோ நாளைக்கு பித்தா இருக்கணும்? மரம் செடி கொடியாக மாற்றப்பட்டுட்டா அவன் மனைவி எப்படி இருக்கணும்னு எனக்கு சட்டம் தெரியணும்னு உங்கள்கிட்ட கேட்க வந்தேன் உஸ்தாத் அப்படிங்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க சொன்னாங்க, கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, மிருகமாக மாற்றப்பட்டுட்டா அவன் மனைவி 4 மாதம் 10 நாள் இருக்கணும். தாவரங்களாக மாற்றப்பட்டுட்டா இத்த இருக்க தேவையில்லை. இதை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்ட மீன்கிட்ட போய் சொல்லுங்கன்ட்டாங்க. இவங்க சொல்லலை, மீன் கேட்டுச்சுன்னு இவங்க சொல்லலை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது கேட்ட மீன்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கன்ட்டாங்க. இப்போ யார் கல்வியில் சிறந்தவர்கள்? அப்போ நம்ம எவ்வளவுதான் கற்றாலும் நம்மளுக்கு கீழே இருக்கும்போது இன்ஷா அல்லாஹ் அவர்கிட்ட இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் ஏராளம். அதுக்கு இப்போ நடந்த வரவேற்புரையில் எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன உதிப்பு. இப்போ உஸ்தாபி, அதாவது ஆலமின் தலைமை உஸ்தாபி அவங்க தானே, அல்ஹம்துலில்லாஹ். அவங்க வரவேற்புரை பேசும்போது நீங்கள்லாம் எந்த அளவுக்கு அதை கவனிச்சிங்கன்றது எனக்கு தெரியலை. நான் கவனிச்சது, சர்ன்னு போனாங்க மிகராஜ். பையெல்லாம் போகலை. வரவேற்புரை நான் கூட கொஞ்சம் நினைச்சேன், என்ன வரவேற்புரைக்கு மிகராஜுக்கு போகிறாங்களே, ஒருவேளை இப்படின்னு வரவேற்புரை இருக்கோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த வரவேற்புரையை கொண்டாந்து எப்படி முடிச்சுட்டாங்க, மருகவன் உங்களையெல்லாம் வரவேற்கிற நிகழ்வாக கொண்டாந்து முடிச்சுட்டாங்க. இந்த ஸ்டைல எனக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா வராது, நான் ஒத்துக்கிறேன். அப்ப யார்கிட்ட எந்த திறமையை ரப்பு கொடுக்குறானோ அந்த திறமையை நம்ம வெளிப்படுத்துவதற்குத்தான் ஆலமீன் மதர்சா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையை கொண்டு இந்த இருபெரும் விழாவில் பரக்கத்தை கொண்டு அனைவரும் கல்வியை கற்றுக்கொள்ள நெருங்கி வரக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்து இப்போ பிள்ளைங்களுக்கு பரிசளிக்கக்கூடிய நிகழ்வு நடக்கும். எல்லாரும் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்தது போல மீதமுள்ள நேரங்களையும் அமைதியாக கழித்து மகரிபுக்கு பிறகு பெரிய பெரிய இமாம்கள் பேச வர்றாங்க. அதையெல்லாம் காது தாழ்த்தி கேட்டு இன்ஷா அல்லாஹ் பலன் பெறக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.